ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இந்த ராகி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது வெறும் கடாயில் வறுத்து வச்சுருக்கேன். எள்ளு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு. இதையும் வறுத்து தான் வச்சுருக்கேன். வாசனைக்காக 4 ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, இதுவும் வறுத்து தான் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதுவும் வறுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இதுவும் வெறும் கடாயில் கலர் மாறாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குவோம். வறுத்து வச்ச ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடு ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவல், பொட்டுக்கடலை, நிலக்கடலை, வறுத்து வச்சுருந்த எள்ளு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக அரைச்சா போதும். ராகி மாவில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். புட்டு மாவு எப்படி பிசையுமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி தெளித்து நம்ம புட்டு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவில் நல்லா தண்ணி தெளித்து புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும், உதுத்தா இந்த மாதிரி உதுக்க வரணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோடய நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்குவோம். வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவுலேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கொழுக்கட்டை நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி ஒரு தட்டில் நம்ம இப்போ எடுத்து வைக்க போகிறோம். கொழுக்கட்டைகளை பூரா இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தட்டில் எடுத்து வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த ஆவியில் ஒரு 10 நிமிஷம் இந்த கொழுக்கட்டைகளெல்லாம் வேக வைக்க போகிறோம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ராகி கொழுக்கட்டை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.